தேங்க்யூ மேம். Thank you, Shobha ma'am. Now I request R. Mogana, Data Research Analyst, intern completed at ACE Overseas Company, and she is also doing third year English students. You may take your session. Thank you, ma'am. Hi everyone, I am R. Mona from Department of English, third year. Good afternoon to all, and thanks to our college management, our staffs also. They were encouraging me a lot. That's why I'm here. First of all, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இன்டர்ன்ஷாலில் ட்ரைனிங் அண்ட் வந்து லிங்க்டின்ல எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலாம், லிங்க்டின் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்டர்ன் லைக் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைனிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்டர்ன்ஷாலா ட்ரைனிங்ஸ், ஓகேங்களா? Shall I share my screen? Now it's visible, ma'am? It's clear, ma'am. Okay. Yeah, okay, yeah, ma'am. Thank you, ma'am. Internshalaன app இருக்கு. You can download. இன்டர்ன்ஷாலால ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஓகேங்களா? இந்த ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க நிறைய இருக்கு. உங்களோட ஈவன் எவ்ரி டிபார்ட்மெண்ட்க்கும் ஒவ்வொரு மேக்ஸிமம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கா இருந்தாலும் பண்ணலாம். ஈவன் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷாலால ட்ரைனிங் கோர்சஸ் வந்து இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது வந்து நம்ம ரெஸ்யூம்ல வந்து அப்டேட் பண்றச்சு அவங்க வந்து ப்ரியாரிட்டி பேஸ்ல நமக்கு கொடுப்பாங்க ஆஃபர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் சென்டர் பண்ண உடனே யூ கேன் சி இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வியூ ஆகும், எவ்வளோ நேரத்தில் முடியுது, என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட் பாப்புலராக வந்து வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் வித் பைத்தான். இப்போ வந்து இதெல்லாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைக் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 6 weeks கொடுத்துருக்காங்க. நோ மோர்ல போட்டிங்கன்னா அது ரிலேட்டடான ஓவரால் ஃபுல்லாக வந்துடும். என்னோட கோர்ஸ் ட்ரைனிங்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருங்களா? அந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நான் கெட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து நான் இங்கே வந்து அப்புறமா காட்டுறேன், ஓகேங்களா? சிலபஸ், பிளேஸ்மெண்ட் லைக் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இன்டர்ன்ஷியல் ட்ரைனிங்ஸ் இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ரிலேட்டடானது வேணும் அப்படின்றது. நீங்க இப்போ ஆர்கிடெக்டர் ஆகணும் அந்த மாதிரி ரிலேட்டடா, இப்போ கெரியர் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் நான் டச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், பட் நான் லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்த அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்றாங்க. அண்ட் வந்து 2 days ஆக்சுவலா இதை நான் வந்து சொல்லியே ஆகணும். 3 days பிஃபோரா வந்து செக்ரட்டரி சார் வந்து என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடா பேசினாங்க. அண்ட் வந்து இன்டர்ன் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக பேசியிருந்தாங்க. என்னோட ஜாப்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா கண்டென்ட்டும் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். அது ரிலேட்டடா பேசும்போது வந்து அது ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சார் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் இன்னும் ஃபுல் ஃபிளஜ்டா இல்லை சார் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னேன். இன்னும் ஸ்கில்ஃபுல்லா பண்ணணும் நான். அதுக்கப்புறமா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அது ரிலேட்டடா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே சார் யோசிக்கவே இல்லை. ஓகேமா, நான் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களோட கோர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷாலால கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்ற கண்டென்ட் ரைட்டிங்கிற ஆப்ஷன் இல்லை. ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ எனக்கும் அனுஷியாவுக்கும் மேனேஜ்மெண்ட்டே வந்து அதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் எதுவுமே சார் வந்து கேட்கல. எவ்வளோ இருந்தாலும் ஓகேடா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஹெச்ஓடி சாரும் அண்ட் மன்சூர் சார் வந்து எங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி September 1st வந்து நாங்க கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம், 6 week கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஆட்டோகாட், இப்படி உங்களுக்கு எது ரிலேட்டடா வேணுமோ அது ரிலேட்டடா நீங்க போலாம். ஆர் இன்ட்ரெஸ்டட் எது வேணுமோ நீங்க வந்து அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நூன்மூர்ல போயிட்டு நீங்க பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் வந்து நீங்க எல்லாமே நெட் பேங்கிங் தானே, அது ரிலேட்டடா நீங்க பே பண்ணீங்கன்னா ஈவன் எல்லாத்துக்கும் மெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடும். என்ன பண்ணிட்டீங்க, என்ன ப்ராசஸ், எப்போ ஸ்டார்ட் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்றது வந்து ஆக்சுவலா இதுல பண்ண முடியல.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்ன்ஷியல லாகின் பண்ணிருப்பீங்க. அந்த லாகின் பண்ற நேம் இப்போ என்னோடது வந்து மோகனா ராமச்சந்திரன், என்னோட மெயில் ஐடி மோனி ரங்கநாதன் பிளஸ் அதனோட பாஸ்வேர்ட். இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன கோர்ஸ் வேணும்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, அந்த செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெஜிஸ்டர்ட் மெயில் ரெஜிஸ்டர்ட்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து கூகுள் மீட்ல இருக்கிறதுனால என்னால அந்த மெயிலை வந்து ஓபன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணலாம். இன்டர்ன்ஷாலால ட்ரைனிங் கோர்ஸ் இன்டர்னல்ல நம்ம இந்த கோர்ஸ் தான் நாங்க இப்ப பண்ண போறோம். ஆக்சுவலா கிரியேட்டிவ் ரைட்டிங் நோமோர்ல கொடுத்தோடனே இப்போ ஆல்ரெடி இதுல நானும் அண்ட் அனுஷாவும் ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேரும் 11,259 மெம்பர்ஸ் வந்து இப்போ இது வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எந்த ரீசனுக்காக நீங்க அப்ளை பண்றீங்க அந்த டீட்டெயிலும் கேட்கும். ஆக்சுவலா வந்து கெரியருக்காகவா இல்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸோ வந்து அதுல நமக்கு எது வேணுமோ நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா அது வந்து அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்டர்ன்ஷியல் ட்ரைனிங். அண்ட் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ண உடனே நமக்கு பாருங்க, நான் வந்து ரீசெண்டா ஒரு 2-3 டேஸா என்டர் ஆகல. ஹாயா இப்போ வந்து நீங்க ஜாப்ஸ்க்கு இது பண்ண போறீங்களா? லிங்க்டன் வந்து ஃபுல்லா வந்து ப்ரொஃபஷனலான ஒரு மேனர்ல இருக்கக்கூடிய ஒரு லிங்க்டன் ஆப். ஸோ வந்து நீங்க மற்றதை யூஸ் பண்ற மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலா ஜாப் ஓரியன்டா இருக்கிறத மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ வந்து நான் எஸ் கொடுத்தேன்னா அது ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகும். நோ கொடுத்தேன்னா அது போயிடும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து அண்ட் இப்போ வந்து எப்படி போஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இதை சொல்ல போறேன். ஆக்சுவலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா, ஆல்ரெடி ஹையரிங் லைக் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க வந்து இதுல ஸ்க்ரால் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா லைக் ஆல்ரெடி அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஸ்கோர் கார்டு அதெல்லாம் ஏதாச்சும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா கூட அதையும் அப்டேட் பண்ணலாம் இதுல. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் போஸ்ட் செலக்ட் பண்றேன். போஸ்ட்ல வந்து டியூ வாண்ட் இப்போ வந்து ஆட் எ போட்டோ, நான் வந்து போட்டோவை ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? இது வந்து என்னோட சர்டிபிகேட், வாலண்டியர் பண்ண சர்டிபிகேட். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் ஸ்டில் நான் அப்டேட் பண்ணல. ஸோ வந்து இப்போ நான் வந்து இந்த சர்டிபிகேட்டை வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது ரிலேட்டடா நான் ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோ இல்ல ஹேஷ்டேக் லைக் அந்த மாதிரி பண்ணலாம். வாலண்டியர் ஹேஷ்டேக் போடுறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்னு கொடுத்தா போஸ்ட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, என்னோடது வந்து போஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து இப்போ பாக்குறீங்களா, போஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. என்னோடது போஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, என்னோட போஸ்ட் ஆயிடுச்சுன்றது இப்போ யாராச்சும் பார்த்தாங்கன்னா லைக் கமெண்ட் இது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஈவன் வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஷேர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். அண்ட் வந்து இப்போ வந்து நான் இன்டர்ன்ஷாலால பண்ணதை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஈவன் வந்து லிங்க்டன் வந்து எனக்கு ஜாப் எப்படி ஆஃபர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபைல் வியூ ப்ரொஃபைல்ல போயிட்டு இதுல வந்து எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க அந்த டீடைல்ஸ் பிளஸ் வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது அந்த மாதிரி நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அந்த டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இப்போ ஒரு ஜாப் ரிலேட்டடா நான் ஒரு டேட்டா ரிசர்ச் அனாலிஸ்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கேனா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அது ரிலேட்டடா வந்து இப்போ ஒரு கம்பெனி போகுதுன்னா ஒரு பர்சனை வந்து தேடவே வேணாம். இப்போ வந்து லிங்க்டன்ல வந்து சர்ச் பண்ணாலுமே இத்தனை பேர் காட்டுறாங்களா, அதுல வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் ஓகே, ரிஜெக்ட் அந்த மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நமக்கு மெயில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து மெயில் வந்திருப்பாரு, லிங்க்டன் ஜாப் அலர்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மெயில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிஸ்ட் லைக் அனாலிஸ்ட் ஜாப் வந்து எத்தனை இருக்கு, 6 ஜாப்ஸ் இருக்கு. ஸோ வந்து நான் அதுல போயிட்டு வந்து என்னோட ஜாபை வந்து நான் செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா மெயில் ஓகேங்களா? இப்ப மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட், ஸ்னாப் இந்த மாதிரி எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து அனாலிஸ்ட்னு அதுல என்டர் பண்ணதுனால
அனாலிஸ்ட் ரிலேட்டட், அதாவது டேட்டா ரிசர்ச் அனாலிஸ்டான ஒர்க்ஸ் மட்டும்தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ரிலேட்டடா நான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவும் வந்து எனக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு வந்து லிங்க்டின் வந்து மெயில் மூலியமா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நீங்க உங்களால பண்ண முடியும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன ஜாப் எல்லாம் பார்க்க போறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, லிங்க்டின்ல வந்து எவ்வளவு பேர் வியூ பண்ணிருக்காங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வியூ ஆகும். மேம் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து You may நமக்கு proceed, ma'am. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும். Yes, ஓகே you may மேம். proceed. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப்னா என்னன்றது எதுவுமே தெரியாம தான் ஆக்சுவலா பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் நான் என்டர் ஆன இன்டர்ன்ஷிப். இந்த ரெகக்னிஷன் கிடைக்கும்னு ஈவன் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷாலானா என்னன்னு தெரியாது, இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் வந்து காலேஜ்குள்ள என்டர் ஆனேன். நான் என்டர் ஆன ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா காவ்யா சிஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நான் பண்ணேன். அவங்க வந்து ரியல் டைமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஐ மீன் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், பட் ஆர்கனைசேஷனுக்குள்ள என்டர் ஆகல. ஐ மீன் எப்படி சொல்றது, இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நான் வந்து எல்லாமே ஜூம் மீட் லைக் அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் பண்ணேன். பட் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ மேம் வந்து பிரின்சிபல் மேம் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து 21 days கம்ப்ளீட் பண்ணாங்க, சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, ஸ்டைஃபன் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்ப தெரியும். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கல, ஆனா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. செகண்ட் இயர் வந்து ஸ்டார்ட் லாக்டவுன் இல்லாம நம்ம ஓபன் பண்ண உடனே வந்து நமக்கு காலேஜ் ஓபன் பண்ணாங்க. 2 months நம்ம போகும்போது வந்து இன்டர்ன்ஷிப் இன்ட்ரெஸ்டட் யாரு, இன்டர்ன்ஷால இன்டர்வியூ வந்து லைவா நடக்கும் அப்படின்ற ப்ராசஸ். பட் லாக்டவுன்னால வந்து நீங்களா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்படி ப்ரொசீட் பண்ண ஸ்டூடெண்ட் தான். அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது என்னோட ரெஸ்யூம் எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி அனுஷியா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க எப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் அவங்க அப்ளை பண்ணாங்க, என்னென்னலாம் அவங்க இன்டர்வியூ அப்லோட் பண்ணாங்க, லைக் அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் ஆல்ரெடி நீங்க அதை பார்த்துருந்தாலுமே அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்துருந்தாலுமே எப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ வந்து எனக்கும் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்தது, கண்டென்ட் ரைட்டிங் லைக் நிறைய வந்துச்சு. ஸோ வந்து அதுல நான் 2 ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் இனிஷியலா வந்து 2 ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்னு வந்து கம்பைலராகவும், இன்னொன்னு வந்து டேட்டா ரிசர்ச் அனாலிஸ்ட்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணிட்டு அவங்க வந்து ஆக்சுவலா நான் பண்ணது வந்து யாருமே தமிழ் தெரியாத ஒரு கம்பெனி தான், மகாராஷ்டிரியன் கம்பெனி. பட் மகாராஷ்டிரியன் மட்டும் இல்ல, என்னோட கோ இன்டர்ன்ஸ் எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டேட். நான் தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கேரளா, ஆந்திர பிரதேஷ், பீகார், ஒரிசா, இந்த மாதிரி தான் நான் எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணேன். பட் ஈவன் வந்து எனக்கு கீழே ஒரு டீமும் இருந்தது. அதுதான் ஹாப்பியான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் எவ்ரிடே டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளோட மீட்டிங்ஸ்ல, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ். அப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்மளோட அவைலபிலிட்டி டைம் கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்டர்வியூ எப்படி எல்லாம் நீங்க அவைலபிலிட்டி இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாது, அந்த டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டாங்க. கேதர் பண்ணிட்டு அப்புறம் நாங்க மெயில் பண்றோம், ஈவன் எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா நாங்க ப்ரொசீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதோட அந்த மீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் வந்து 1 டேக்கு அப்புறமா ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. மெயில்ல போயிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க 1 week அப்படின்ற மாதிரி. ட்ரைனிங் வந்து 1 week. அந்த ட்ரைனிங்ல வந்து உங்களோட ப்ராசஸ் எல்லாமே டேட் ஈவன் எல்லாத்தையும் நீங்க பங்க்சுவேட் ஆக்கீங்களா, எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க, எப்படி பேசுவீங்க, லைக் எல்லாத்தையுமே அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த 1 week ட்ரைனிங் ப்ராசஸை பொறுத்து தான் நம்மளோட ஆஃபர் லெட்டர் வர்றதும் வராததும். லைக் அதுக்கப்புறமா வந்து அந்த 1 week அப்புறம் ஆஃபர் லெட்டர், அதுலயே வந்து ட்ரைனிங் எப்படி இருந்தது ப்ராசஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட் தான் வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டரை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா, ஏன் அக்செப்ட் பண்றீங்க, எதனால, அந்த அதுக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட்டடா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி கரெக்டான ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்சர், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தனாலுமே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அக்செப்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 months வந்து நான் ஒர்க் பண்ணேன் டேட்டா ரிசர்ச் அனாலிஸ்ட்னு ஒரு போஸ்டிங். பட் அது ரிலேட்டடா அந்த கம்பெனில என்னென்ன ஒர்க்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியுமோ அது ரிலேட்டடா நான் எல்லாமே பண்ணேன். அப்படிதான் லிங்க்டனும் கூட கத்துக்கினேன். ஆக்சுவலா லிங்க்டன் வந்து உங்களை மாதிரி தான் எனக்கும் பிளாங்கா இருந்தேன். அந்த அந்த ஒர்க்ல போயிட்டு எனக்கு இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அதர் ஸ்டேட்
அந்த மாதிரி இருக்கவங்க கூடயும் ஸ்டில் வந்து நான் கனெக்ட்ல தான் இருக்கேன். லைக் ஏதாச்சும் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ வந்து நியூ செட் ஆஃப் பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருந்துச்சு ட்ரூவா சொல்லணும்னா. ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம், எந்த ஸ்டேட்ல இருக்கோம், இப்ப நம்ம எப்படி பண்றோம். ஈவன் வந்து நான் ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்துட்டு மகாராஷ்டிரியன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டேன். சோ உங்களால எல்லாராலையும் முடியும், உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஈவன் இவ்வளோ ஷெட்யூல்டான ஒரு பீரியட்லயும் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ப்ராசஸ் பண்ணுங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணுன்றதுக்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஸோ வந்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா. உங்களுக்கும் ஈவன் டைமிங் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு, என்னால பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டடா இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். ஆக்சுவலா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இங்க பண்ணோம், இன்டர்ன் கம்ப்ளீட் பண்ணோம். ஈவன் வந்து மேம் படிக்கும் போது என்னோட ஒர்க் நான் கம்ப்ளீஷன் அதெல்லாம் சொல்லும் போது ரியலா ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். அது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணுன்றதையும் தாண்டி ஏர்ன் பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து, அதாவது நம்ம பேரண்ட் கொடுப்பாங்கல்ல ஒரு 100 ருபீஸ்னாலும் நம்ம போய் கேட்கிறோம்னா, இப்ப நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணேன், என்னோட ஒர்க் ஹார்ட் ஒர்க்கான கிடைச்சது, அதெல்லாம் வந்து ரியலா சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ வந்து நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. அண்ட் வந்து ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்னா கூட கண்டிப்பா நீங்க என்ன கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து இப்ப வந்து நான் வாலண்டியரிங் பண்ணிருக்கேன், அதனோட சர்டிபிகேட் தான் நான் வந்து அப்டேட் பண்ணிருந்தேன் ஆக்சுவலா லிங்க்டின்ல. ஸோ எனக்கு ஸ்டைஃபன் வேணாம், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் வேணாம், நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் லைக் இன்வால்மெண்டா வாலண்டியர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அதையும் நீங்க பண்ணலாம். ஸோ வந்து 2 வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கோயிங் ஆன், அண்ட் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க பண்ணுங்க, ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னா நீங்க ட்ரைனிங் கோர்சஸும் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்களும் டெவலப் பண்ணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணுன்னா, இப்ப நான் எனக்கு மீட்டிங் இருக்கு மேம் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கான எல்லாத்தையுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து எதுவுமே போல்டா ஃபேஸ் பண்ணுங்க, என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணுங்க, என்னால பண்ண முடியும்ன்றதா. வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்தா மட்டும்தான் எது ஒண்ணுமே பண்ண முடியும். நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா நான் 4th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது, 2 இன்டர்னும் போயிட்டு இருந்தது. அதையும் நான் பண்ணணும். ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நார்மலாவே எல்லாரும் பண்ற மாதிரி என்னோட ஒர்க்ஸ், ஸ்டடிஸ் பேஸ் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம ஷெட்யூல்டா இருக்கணும். ஈவன் வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் லைக் அந்த ப்ராசஸ்லயும் நம்ம வந்து டெவலப் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கன்ஃபார்மா நம்ம ஒரு மோல்ட் ஆகும், அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு போவோம் கண்டிப்பா. ஸோ வந்து எல்லாரும் இன்டர்ன் பண்ணுங்க. இன்டர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாலண்டியர் பண்றேன்னா வாலண்டியர் பண்ணுங்க. வந்து நான் ட்ரைனிங் கோர்சஸ் அண்ட் வந்து லிங்க்டின்ல வந்து எது வந்தாலும் ஜாப் ஆஃபர்ஸ் லைக் இந்த மாதிரியும் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ரெகுலரா நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலா தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளவு நேரம் வந்து நீங்க லிசன் பண்ணதுக்கு ரீசன் வந்து நீங்க பண்றதுலதான் இருக்கு, இப்போ கவனிக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இங்க வரணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய ஆசை, அதுதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே உங்களுக்கும் ஆசை இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா. உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ், என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நம்மள வந்து எல்லாத்தையுமே மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் அண்ட் சார், எல்லாருக்கும் நம்மளோட மேனேஜ்மெண்ட். Thank you, Bhavana. You have explained very well. Students, if you have any doubts, if you have doubt, na kindly ask guys. I will explain. dear students. No doubt, ma'am. Okay. கிளாரிபிகேஷன் எதுவும் கேட்கணும்னு இல்லையா யாருக்கும்? இந்த கிளாரிபிகேஷன் அவங்க கிட்ட கேட்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது புரியாம இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு. மேம் இட்ஸ் கிளியர் மேம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் மேம். குட். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மோகனா. ரியலா ஹாப்பி மேம். ஆக்சுவலா உங்களை நான் பார்த்தது இல்லை மேம், இந்த மாதிரி மேம் சேஞ்ச் ஆனாங்க. நீங்க இந்த மீட்ல இருக்கீங்கன்னு கூட ஈவன் எனக்கு தெரியாது மேம். ஸ்டில்
இப்பதான் மேம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் மேம் ஆக்சுவலா இல்ல, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன்டா. என்னால முதல்ல வர முடியாததுனால இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். எனிவே வந்து ஏன்னா மார்னிங் அவங்க பேசும்போது கொஞ்சம் இருந்தேன், நான் கொஞ்ச நேரம் இருந்தேன், அதுக்கடையில அப்படியே விட்டுட்டேன். இப்போ எனக்கு உடனே ஜாயின் பண்ண முடியல. ஓகே மேம். Ma'am, now I request Principal Ma'am Dr. S. Rukmani to deliver presidential address, ma'am. This is not going to be a presidential address. Anyway, I have to talk. Yeah, you may Yeah. proceed, ma'am. Yes. I should thank our management, benevolent management. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லி புரியாது, உணரணும். அப்படி உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப இன்னைக்கு மோகனா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நானும் எத்தனையோ நிறுவனங்கள்ல இருந்துட்டு வந்திருக்கேன், பெருமைக்காக நான் சொல்லல, நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா இங்க வந்து எங்கேயுமே பின்பற்றாத ஒரு நல்ல இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளவு நல்லது செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் பிளேஸ்மெண்ட் போகணும், பாவம் பொண்ணுங்க ஒண்ணு தெரியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ற ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா அதை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு மேனேஜ்மெண்ட். எங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம எல்லா இடமும் இருக்கும். ஆனா இங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் செக்ரட்டரி இஸ் வெரி மச் கன்சர்ன் அபவுட் ஈச் ஸ்டூடெண்ட் இன் எவ்ரி திங். அண்ட் தென் திஸ் அந்த அவர் வந்து ஒன்னொன்னையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் இன்டர்ன்ஷாலால 2 ப்ரோக்ராம் 2 இது முடிச்சு அவங்க போயிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு ஸ்டூடெண்ட் ஓரியன்டட். அடுத்தது வந்து இங்க படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க படிச்சுட்டு வெளியில போய் இல்ல எங்கேயோ பிஜி முடிச்சாலும் அப்படி இருக்கிற ஃபேக்கல்டி இங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. விட்டுட்டு போனா கூட ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு விட்டுட்டு போனா கூட திருப்பி இங்கதான் வராங்க. சோ அந்த அளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெனவலண்டா இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது நான் வேற அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு இங்கேயே இருக்கணும். எனக்கு அந்த பிரின்சிபல் சொன்ன வார்த்தை தான், நான் அந்த காலேஜ்ல வந்து வாழல மேடம், நான் வந்து உணர்ந்தேன். அதாவது நான் அந்த காலேஜ்ல சும்மா வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்னும் பார்த்து என்னை வந்து அந்த காலேஜுக்குள்ளதான் நான் மூச்சு விட்டு அந்த காலேஜுக்குள்ளதான் என்னுடைய மூச்சு காற்றோட நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை வந்து நான் வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. நிச்சயமா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். அடுத்தது இப்ப பேசின 2 பேரு காலையில ஒரு பேட்ச், இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிபிடி நான் பார்த்தேன் நானு. அதாவது பார்த்து அதை அப்படியே சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. சோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நமக்கு தெரியும், சும்மா இதப்படி அதப்படி அப்படின்னு சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. இத படிச்சா இப்படி எல்லாம் படிச்சா இப்படி போலாம் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா எந்த வழியில நம்ம அந்த மாதிரி ஆகுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து முழுசா மோல்டாகி ஒரு, அதாவது நீங்க இந்த ஒரு செடி நட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற ஏதாவது ஒண்ணுன்னா அதுல ஒரு எசன்ஸ் இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க, ஸ்டோரி படிச்சுட்டு கடைசியில மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த 2 செஷனோட எசன்ஸ் வந்து, நீங்க வீட்டுல ஒரு செடி நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் நடுறீங்க ஒரு பூச்செடி, அதுக்கு தண்ணி ஊத்தி அழகா வளர்த்து ஒரு பூ பூத்த உடனே அந்த பூவை பார்க்கும்போது உனக்கு எங்கெங்கெல்லாம் பாக்குற பூவை கூட நீ தண்ணி ஊத்தி நீ வளர்த்து ஒரு பூ எடுத்த அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு, அந்த பூவை யாரையுமே பறிக்க கூட விட மாட்டோம், அப்படி சுத்தி பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு நிறைவு தான் எங்களுக்கு. ஏன்னா எங்க கிட்ட இருந்து வந்திருக்கிற எங்க ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறா, அப்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் கான்பிடென்ட்டோட இருங்க. உங்களுக்கு இல்லாத கான்பிடன்ஸ் கிடையவே கிடையாது. பெண்களை எங்க விட்டாலும் நம்மளால செய்ய முடியாது, இந்த இம்பாசிபிள் வார்த்தையே நம்ம கிட்ட கிடையாது. எல்லாமே பாசிபிள் தான். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஆர் பாசிபிள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு இருக்கிற காலத்துல வெறும் பாடத்தை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே முடியாது. இப்ப புதுசா ஒண்ணு கத்து வச்சிருக்கிறாங்க, எங்கேயாவது வேலைக்கு போனா நீங்க எல்லாம் கொரோனா பேட்ச்,
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த நிலைமை வராது, வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, நாங்க இதை மட்டும் சொல்லித்தரல, பாடத்தை மட்டும் சொல்லித்தரல, பாடத்தோட உங்களுக்கு வேற வாழ்க்கை கல்வி எல்லாத்தையும் இப்படிதான் எத்தனை கிளப்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஐசிடி ஐஐசில எவ்வளவு இன்னோவேட்டிவா சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாம இங்க ஒரு ரொம்ப பிரமாதமான ஒண்ணு என்னன்னா, இந்த மென்டார் அப்படிங்கிற ஒரு இது எங்கேயுமே கிடையாது. நான் எனக்கு வந்து 37 வருஷம் சர்வீஸ், எங்கேயுமே இந்த மென்டார்ஷிப் கிடையவே கிடையாது. இது வச்சு ஸ்டூடெண்ட் இருந்து பார்த்து அதுல இருந்து, ஏன்னா உங்க கூட நின்னு பார்த்தாதான் உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, அங்க என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியும். அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இது இதோட நின்னு போறது கிடையாது. இன்னைக்கு இந்த 2 பேரு நாங்க 20 பேர் ஆவோம். அந்த 20 பேர் வந்து அடுத்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு அனுஷ்யாவும் ஒரு மோகனாவும் பேசியிருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி எத்தனை அனுஷியா வந்து நான் பேசுறேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். இதனால இப்ப இன்னைக்கு விதை தான் நாங்க போட்டிருக்கோம். இந்த விதைய வந்து நீங்க பெரிய ஆலமரமா கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு பேர் இதுக்கு உழைக்கணும், எவ்வளவு பேர் நம்முடைய கடுமையான உழைப்பு. நமக்கு எங்க போனாலும் சரி, நம்ம இந்த ஈஸியா வர்றது எதுக்குமே மரியாதை கிடையாதுடா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு படிச்சோம்னா கண்டிப்பா போற இடத்துல கண்டிப்பா வேல்யூ இருக்கும். ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட் எவ்ரிவேர் எனிவேர். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. படிப்பு முன்ன சொல்லிட்டு இருந்தோம், கல்வி கற்றோருக்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு. இன்னைக்கு எப்படி கற்றோருக்கு எப்படி சிறப்புன்னு ஒரு 2 வார்த்தையை சேர்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் 92 பேரு, எல்லாரையும் சேர்த்து 92 பேரு, குறைஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 85 88 பேராவது இருக்கணும். இப்போ உங்க எல்லாருக்கும் புதுசா மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்திருக்கணும். இந்த அக்கா அப்படி பண்ணிருக்காங்க, இப்ப இவங்களை இந்த அக்காவோ உங்க கிளாஸ்மேட்டோ, அப்போ நம்ம வந்து அவங்களால 2 கோர்ஸ் பண்ண முடியுது, 2 கோர்ஸ் ஸ்டைபண்ட்ல பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா நம்மளால முதல்ல ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நமக்கு, அதாவது வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்துல என்ன கிடைக்கும், கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நல்லா வருவீங்க. வாய்ப்பு நம்ம வந்து தடையா இருந்தா கூட அதை சேலஞ்சா எடுத்துக்கணும், சவாலா எடுத்துக்கணும். அதாவது சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க 1000, அதாவது அவங்க மத்தவங்களோட அப்ரிசியேஷனுக்காக நாம இல்ல, நாம செய்யறத திறம்பட செஞ்சோம்னா எல்லா இடத்துலயும் என்னவா இருப்போம்னா தி பெஸ்டா நம்ம இருப்போம். சும்மா அந்த, அதாவது பெட்டர் த பெஸ்ட்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எல்லாமே பெட்டர் தான், இதுல இருந்து பெஸ்ட்டுக்கு எப்படி போறது அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க எங்க ப்ரொஃபசர்ஸ், இந்த பெருமா வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அதோட நீ நின்னுட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டாக்னட் ஆயிருவ. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த தண்ணிக்கு மதிப்பு. தண்ணி ஒரு இடத்துல நின்னுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அங்க இருக்காது, காஞ்சு போயிரும். நம்ம அந்த நிலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாய்ப்புகளை நம்ம என்ன பண்றோம், ஏற்படுத்திக்கிறோம். அதனால நான் நிறைய நேரம் பேசல, உங்களுக்கு ஏற்கனவே வேண்டிய அளவுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து, அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது, அதாவது அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு உள்ள போகாது. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அப்ப நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அந்த உணர்வுல அவங்களோட இதுல வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எதெல்லாம் பண்ணிக்கலான்னு நேத்துதான் அவங்க கோஆர்டினேட்டர் என்கிட்ட சொன்னாங்க, வான்மதி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது ஸ்டைஃபண்டோட வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, ட்ரைனிங்க்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வேலை கொடுக்க போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம். சரிங்களா? அதனால இப்ப அவங்க சொன்ன வழியும், அடுத்தது இடையில நீங்க யார்கிட்ட உங்களை விட பெரியவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். இது எப்படி பண்ணலாமா, இது எப்படி பண்ணலாமான்னு. யாருமே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் தைரியமா நீங்க வந்து, இப்ப என்னென்ன எங்கன்னாலும் தைரியமா ஃபேஸ் பண்ற, அந்த கொரோனால ஒண்ணுமே கிடையாது, நீ தைரியமா இருக்கிற வரைக்கும் கொரோனாவே இல்ல. தைரியம் இல்லாம கொஞ்சம் அப்படியே நொஞ்சு போயிட்டு காலையில நீ எந்திரிச்ச உடனே யாராவது ஒருத்தர் வந்து, என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்கன்னா, ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னா அன்னைக்குள்ள உடம்பு சரியில்லாம போயிடும். நீ உடம்பே சரியில்லைன்னா கூட ரொம்ப பிரிஸ்கா இருக்கியே நல்லா இருக்கியேங்கிற வார்த்தையை நீ கேட்டன்னா அன்னைக்கு ஃபுல்லா பிரிஸ்கா தான் இருப்ப. இப்ப எங்க இருக்குது, மென்டலி நாம வந்து ப்ரிப்பேர்டா நம்மளை வச்சுக்கணும். அதனால எதையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும். இனி வரக்கூடிய இது வந்து எந்திரமயமான உலகம், இதுல நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து அப்படியே போகணும். அதுதான் என்னுடைய ஆசை.
இந்த ஒரு விதை நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த விதைய செடியாக்கி அதுல இருந்து நிறைய விதைய எடுத்து, இப்ப நான் சொல்லுவேன் அடிக்கடி இங்க வந்ததுல இருந்து ஏதாவது பேசுறப்பெல்லாம், இந்த கல்லூரி வந்து சீக்கிரம் பல்கலைக்கழகமா மாறும். கண்டிப்பா மாறும், மாறாம ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, சீக்கிரமா கண்டிப்பா மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இங்க படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து எந்த அளவுக்கு இந்த 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 வெபினார்ல இருந்து அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, அது இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க, அதே இடத்துல நின்னு நான் நாளைக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கணும். அது மாதிரி வந்திருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாருமே எல்லாரும் நிமிந்து பாக்குற அளவுக்கு, முந்தி எல்லாம் சொல்லுவாங்க, நீ பொண்ணுதானே, நீங்க எல்லாம் படிக்காதது கிடையாது. பாரதிதாசனோட நிறைய கவிதைகள் இருக்கு. அதுல வந்து வீரத்தாய்ன்னு ஒரு கவிதை இருக்கும், படிச்சிருக்கணும். அந்த வீரத்தாயில வந்து பொண்ணுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அதை மாத்தணுங்கிறதுக்காக அவர் அதை எழுதினார். நீங்க போய் அதை போய் படிங்க, புரியும். அதெல்லாம் வந்து புரியாத கவிதை போய் இது மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி குடும்ப விளக்குன்னு வந்து அந்த இவங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னாலும் அவர் சொல்லவே இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கைய கேக்குதாமா? ஹலோ, எஸ் Audible, ma'am. Audible. கேக்குதாமா? இடையில ஒரு கால் வந்ததுல கட் ஆயிடுச்சு, அதனால கேட்டேன் நான். அதனால வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட நான் அப்படி இருந்து காட்டணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே என்னவா இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நான் என்ன சொல்ல வரேன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் யங் படிஸ். எல்லாத்துலயுமே நீங்க எல்லாருமே தொழில் முனைவர்கள் தான், என்டர்பிரனர்ஸ். அதாவது எங்கனாலும் உங்களால எதுனாலும் பண்ணி சாதிச்சு வர முடியும். என்னுடைய மனமார்ந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா Ma'am, your voice is not audible, ma'am. இப்ப நான் செடி பூ சொன்னேன் இல்லையா, வேற யாருமே இல்ல, இந்த ரெண்டு பேர். இப்ப நாங்க தேங்க்யூ சோ மச். ஹலோ ஹலோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Yes, தேங்க்யூ சோ மச். Thank you for giving me this wonderful opportunity. Thank you for your moral support, ma'am. No, for the management and the faculty coordinators and the students, mentors, everybody. Thank you da. Yes. Thank you so much, ma'am, for your moral support. Ma'am, one request, ma'am. Many of students have asked me Anushya presentation. Ma'am, am I audible? Yes. Yes, ma'am. Yeah. Many of students have asked me. Yes, ma'am. Many of students have asked me Anushya presentation. So I request her to present again, ma'am. Yeah, again they want to now see that. Yeah, ma'am. Some of students asked me. Yeah. Now, yes, ma'am. Thank you, ma'am. Now I request Miss Anushya to give special address about career opportunities. She is studying 3rd English as well as she is working as marketing manager intern at lead and sales company. Welcome you once again, Anushya Uma. Yes, ma'am. Thank you. You may take over the session. Okay, ma'am. Thank you very much, ma'am. Yeah. Okay, very good afternoon to one and all present here. It is my immense pleasure to repeat it again and again. The response behind this webinar was tremendous. What we expected is more than that. So thank you for it. Everybody knows I have told about the intentional registration, how to open in Google or how to Google it and how to download in your Play Store like that. What are the procedures in it? I have said so. So I will quickly move on to the presentations as well. So if you want to take, I may also send the screenshot. I may also send the PPT to ma'am. Ma'am, you can share it also. Yeah, I will share to mentors. Okay, ma'am. Sure, ma'am. Thank you, ma'am.
So I will quickly move the presentations. If you want the clear preferences about your preferences and your field of interest, one second I show it. You can take the screenshots of it so that it is very easy to apply in Internshala. So you can see that it's asked a question: which field are you willing to work? So which field are you willing to work? So select your first preference, second preference, and third preference. So to fit up in this column, I have listed out what are the opportunities which was given in Internshala. So first is for English, you can give these kind of things: content writing as your first preference, proofreading as your first preference is based upon you. So I have given the preferences for English, commerce. Commerce, you have two preferences like accounts and chartered accountancy. Career roles other than design, computer science, you can apply these many internships in Internshala. You can click these are the preferences which are listed in Internshala. So in based on these preferences, you select your first preference, second preference, and third preference. Okay. You can also give more than three preferences, and you can also go for fourth preference also. So check through these preferences and select your preferences according to it. Arrange your preferences first of all before applying in Internshala. You should arrange your preferences. That is the main important thing. Business administration. So you can also be a master in your academic science. If you are a master in your degree as well, you can be as a subject matter expert. Already I said that. So you can also be like that. So general roles we can apply. So these are the roles that are common to all departments. So you can apply marketing, online teaching, subject matter expert, campus ambassador, operations, data entry, content editing. These are common requirement, which can do any category of person can do this. These are very common roles. So I need a volunteer to tell the details of to show you how to register in Internshala as well. Anybody volunteering? Yeah. One second. So you can able to see my screen, right? Yes, Okay. yes. Yes, ma'am. Thank you, ma'am. So who is volunteering? Sandhya from third UG chemistry. Okay, Sandhya. I will register for you. Note down your passwords as well. Okay. Okay. So see guys, if you are I'm here to show the correct procedure of how to apply in Internshala, right? Sandhya, you may also calculate your percentage, your degree percentage as well, overall percentages and 10th 12th percentages, completion of year, like that. Make a note of it, that also, Sandhya. It asks Can you give me a few minutes? okay, sorry. Can you give me a few minutes? Yeah. I will wait for you. So you should what can I say? You should note down your 10th, 12th. 10th is enough. 10th and 12th, and your undergraduation till now. How much you have secured? What's your percentage? And then your personal details like mobile number and mail ID. After that, Sandhya, I will say after for a confirmation, your mail will send to your mail as well. So kindly forward that mail to my mail so that I can move further of it. Okay. Okay. Sandhya, my mail ID is anushya3699@gmail.com. Note it. So you can forward. Can you send in the chat box? Yeah. I will type it. Sandhya, I have sent my mail ID. After if you get your verification mail, just forward to my mail. Okay. Okay. Okay, Sandhya. Shall we start? Yeah. Okay.
First of all, thanks Sandhya for volunteering. Um, you can see, everybody can see, right? So intentional, first type in Google. It may, you can also type in your mobile also. Just type intentional. You will get a first website like this. Click on it. So I already logged, so I can log out this. So click on register. You should register as a student. Click as a student. Sandhya, can you tell your mail? Yeah. Uh, Sandhya. THI. SANDHIYA RAVI 2422 @gmail.com. Password, Sandhya. See, chemistry at 2019. Sandhya, check as well when I'm typing. Yeah. Last name. RAVI. Okay. You have already registered, Sandhya. You are not a new user. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஃபோரா நம்ம பண்ணும்போது பண்ணியிருப்பாங்க. Yeah. So Sandhya, you have already registered. Okay. செகண்ட் இயர்ஸ் இது பண்ணுங்க நீங்க வேணா. அனுஷியா Yeah. Any other volunteers, ma? Any other volunteers? ஃப்ரம் செகண்ட் இயர். From second years or UGPG as well? Sister? Yeah, I'm here. You are new to Intentional, right? Sister. I hope so. Sneha, you are not audible as well. Any other volunteers? Proper net connection because steps may interrupted. Any other students, ma, from second years? It's open to everybody. You should be new to Intentional. That was the main thing. Sister, can you hear me now? I hope this is Yeah, your voice is audible. Zakia. Sneha. No, this is Sneha. Yeah. Okay, Sneha. Can you tell your details, ma? Ah, yeah. So you're Sister, second wait year, for right? a few minutes. I'll take. Yes, I'm from second year. Second year. You got a result of first semester, okay? Is that? Ah, You yes, have got your sister. result first semester. Okay, then note down the percentage as well. Ah, okay, sister. But I got only the result for SEM 1 only, not for SEM 2, sister, still. It's okay. It's not a problem. What result you have, just tell it. Okay. Ah, okay, sister. For Sandhya, I can tell you that you can use by you can sign up your account by using sign up with Google. You can see there is an option with sign up with Google in Intentional as well. So use your mail ID to sign up. Okay. Thank you. Thank you. Yes.
Sister? Anusha, Yeah, sister? Sneha, are you ready? Yeah, I'm ready. Are I you got ready? only my 10th and 12th mark sheets. Is this enough? I need a graduation percentage. Okay. That's two. I You know have, your sister. percentage, right? You know your Okay, percentage, right? okay. It's enough. It's Okay, enough. sister. Okay. I think I have sent him. Okay, I will start presenting. Sorry, guys, I'm taking your time as well. So it is a quick process, so don't worry of it. So after clicking into Intentional, it will open like this. Sandhya, use this. Okay, sign up with Google. It will automatically go into your account. Okay, and don't worry that your account has been deactivated. Just sign up with the Google. Okay. Okay. Sneha, you can tell your details, ma. Okay, sister. Ma'am, is that okay, ma'am? We can continue, ma'am. Yeah, continue, ma'am. Okay, ma'am. Sneha, can you hear me? Yes, sister, I can hear you. Okay. Tell your mail ID, Sneha. Yes, sister. psnehamas@gmail.com. Just check while typing. Sneha Mas, right? Snehamas, MATHS. MA. Oh, Max. Okay. psnehamax@gmail.com. Yes, sister. psnehaMATHS@gmail.com. MAT. Okay. Tell me some password for Yes, intentional. sister. Sneha@2003. Fully capped. Okay. Caps. You need caps, but it is suggested that you can also both use small as well. Okay, I will try. Sneha at. 2003. What's the password? 2003. Yes. Okay. Okay, Sneha. 2003. Last name, Sneha? Perumal. Sneha, you might have received a verification link, Sneha. Just forward it to my mail. Okay. Okay, sister. Still, I haven't received anything. Just refresh Yes, it, I ma'am. got it. It will take time. Yes, I got it, sister. Okay. You can forward it. So, can you share me? Yes, Sneha? I need your mail ID. That's why I'm verifying. Okay, sister, I got it. Okay. Anushya 3699. Yes, sister. Okay.
அனுஷி ஒன்ஸ் அகைன் நீங்க அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் guys. சப்போஸ் ஆல்ரெடி நீங்க தேர்ட் இயர்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷால ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ மெயில் ஐடி மட்டும் போட்டுட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். உங்களுக்கு மெயில் வந்துடும். அந்த மெயில்ல இருந்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நிறைய பேர் மறந்துட்டு இருப்பீங்க பாஸ்வேர்டு. அப்புறமா வந்து இப்ப ஸ்னேகா பண்றாங்களா விசிபிளா நமக்கு காட்டிட்டாங்க. பட் ஈவன் ஈ கேன் சேஞ்ச்னா ஷி கேன் சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஆஃப்டர் த செஷன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்க. Sneha, have you forwarded it? Yes, sister, I done it. Okay, I will refresh it. Okay, I got. So girls, you can see this mail, right? After registering in Internshala verification, so I'm verifying email. Okay, so it is logged in as Sneha Permal. Sneha, after that you can change your password, right? Okay, sister. Okay, I'm filling the details. Ms. Sneha Perumal, your mobile number? 866 866 8191 8191 069. 069. Okay. Your current city? Viluppuram district. Viluppuram. Okay, Viluppuram, Tamil Nadu. Next, second city? Yeah. I hope you can all see the screen. Yes, sister, I can see. Okay. May I use RNA? Gingy, sister. It might not be available. Can I give Chennai or? Okay. It is okay. Is it okay? Sorry. It is okay. Okay. So I am. She's studying. So Sneha is studying. I'm going for internship. If you are completing after you are passed out, means you can also open as a fresher job, right? So for Sneha, I am clicking internship. After that, what type of internship? If she wants to work in office or work from home. Sneha, should I select the both or work from home? Work from home, sister. Okay. So what are the preferences you are giving? Sneha, from which department? Max, right? Yes, mass department, sister. Okay. For Max you can do statistics. You are strong in statistics. Shall I put as first preference? No, sister. I don't have any idea about it. So mathematics. Okay. I give Yes. mathematics as your first preference and subject matter expert. So you are strong in subject, right? So subject matter expert, and it is okay. After Sneha, after that you can change. Okay, don't worry of what. Okay, sister. If it is possible, means you can do. Yeah, you can change your preferences as well. Okay, sister. Okay. Do I want to log in another time? Sorry. Do I want to log in next time or some other time, sister? You cannot. You should not register next time. Just give your mail and password and edit your profile. Okay, sister. Okay. In that you can change your preference. Okay. Okay, sister. So Means you don't want to ask me anything, sister. You move further. Yeah. Okay. You can edit, Sneha, whatever I'm doing. You can edit your preferences as well. You can edit your choices as well. Okay. So I'm saving. Okay. See, you can see list of. She has given subject matter expert, right? So subject matter expert role. In this role, what are the opportunities? Content development, academic content development, subject matter statistics. So you can see here what are start date is immediately. How much the internship is,
what is the stipend. So you can see the duration is only 1 month, but the stipend is around 10 to 20,000 per month. So if you are strong in statistic, you can move further. So for a sample, I might show this to view details. So far, no applicant have applied. Okay. So far, no be an early applicant means so far no applicant applied this role. So what are the skills they asked? So see, what are the skills? MATLAB. So we are doing MATLAB, right, in Learnathon. So MATLAB, Python, data analytics, data science, SAP, statistical modeling, Stata, R programming. It is a statistical language which was found in 2019, I think so. It is a statistical language, eViews. So these are the skills required. Whenever you are applying a company, you should check this, whether the asked requirements are known to us. That is very important because they will ask question based on this, based on that. So you should also study what are the other requirements, and then how many of openings and what will you get after completing the internship means certificate, letter of recommendation in terms of that you have completed your internship, you are eligible, you are a good hardworking personality, like that they will give a letter of recommendation. Flexible work hours, you have to check this. If you are applying in an internship, they have said that some company may particularize that you have to work for 3 to 6 hours or 8 hours in a day. If it is a flexible work hours, means it is easy to manage both your academic and as well as your working hours. So how much days you have to work means in a week you have to work 5 days in a week. So every details will be in Internshala. Before applying in any company, it is very easy to know the structure of your job as well. So if you are next, if you want to check whether this company is your is a recruiting company, is this company is existing or what, just Google it. What company is named in the above, just Google it. Grade up assignment, just Google it and confirm that this company is existing or not, and then apply. Okay. If you have any doubts regarding whether this is a fake or what, to understand that, just Google it and apply. Okay. So after apply now, it will enters into a resume, because so far she has given only her personal details, not about her educational details. So it will view your education details, whereas it asks about graduation, secondary graduation, that is nothing but your 12th. Secondary means your 10th. And then if you are completed any diploma courses, many may completed diploma courses in yoga, right? So you can also that too. Just click, I will show what it asks. Okay. So Sneha is not completed, I give as a pursuing in which college, Sri Akhilandeshwari Women's College, in which here start. Once again. Start year 2020. Sneha, can you tell your academic? Your academic Yes, 2020. Yes, okay. 2020. In 2023, she will complete it. Max. So degree is max. In which stream means? Sorry, BSc. Yes. Girls, it is not only for art students as well. It is open to all interns, to all engineers, to all law, nutrition, medicine people, paramedical people. To all it, Internshala is open. So stream is mathematics. Okay. So tell your percentage, Sneha, your first semester percentage. Sister, by all the subjects are only for main subjects, sister. You can tell your overall percentage, Sneha. Overall,
It's 94.4% sister. Okay. Is the screen visible? Sister, I can see you. Yeah, visible. Okay. So 94.4, right, Sneha? Yes, sister, 94.4. 94.4. Sneha, am I correct? Yes, sister. Okay. Just click save Please. Fine or please. from drop down. So I'll give us Bachelor of Science. Okay. Save. So you can see your education details like this. Bachelor of Science in Akhileshwari Women's College with the current percentage of 90. So she should update like this. Secondary and as well as your 12th, 10th and 12th, Sneha, you should update. I will move on next. If you have any experiences or any, they also asked about your internship. If you have any completed any internship, you can also add that. Position of responsibility means you are doing as a mentor in our college, right? So you can also that add that position of responsibility in your curriculum. So training and courses. So far we are going through ICT courses, ICT Learnathon courses, trainings, NPTEL courses. You can all add those stuff in this column. And academic personal projects means computer science students basically have projects, web related projects. You can add that projects too. Sneha, I will just skip. You edit it, right? Okay. Okay, sister. Okay, so next is skills. What are the skills you are very fluent? So if you are very fluent in English, you can give English proficiency in spoken. It will ask to rate yourself like beginner. Yeah, I'm a beginner or intermediate or advanced. You should rate yourself. Okay, so what are the skills you are very known to you? Just add it and rate yourself in that particular skill. Okay. So work Yeah, okay, samples. sister. Okay, so work samples, like you may have done some other work samples before, so you can also add that work samples for as in this resume. So your resume has been updated. It was after Sneha. After I'm closing my session, just open yours and click resume, and you can see this pencil option, right? So it is an edit option. So if you want to add education, just click it and add your 10th and 12th. Okay, you can correct it, Sneha, so don't worry. Just Anushya, yes, sorry to interrupt. If suppose on the system availability இல்லனா மொபைல்லயும் நீங்க access பண்ணலாம். yes, mobile. You can also do it in your own mobile itself. It is very easy to do. Okay, you Yeah, can add you can add everything what I have left. Sneha, what I have left, you should add everything. Okay. Yeah, okay, sister. Okay, this is the format. It will visible like as a resume to everyone. You should update, girls. You can see if I open my Intenshala means it will show the courses completion of NPTEL because I have not updated my ICT courses. You should update your resume as well by editing these options. You should update every month so that it is easy to apply for you people more and more internships. Okay, just click to proceed application. So it will ask you one small basic question: why you should be hired for this.
So okay, so what is the why you should be this role, like that it will ask. You should give answer for it, and it will ask how much one month you are available for starting the internship. This is the second basic question. And to this respective field, what are the technical skills you have? You should submit in a short summary that these are the skills I have. I can use it. I am an advanced user in this particular tools. You should say in this drop box and enter the text as well. Okay. These are the sample questions. If I click submit means the application will be submitted. Okay. So I am not submitting because no updates have been given in our resume. So I'm not submitting it. If you click submit, that is the process completion. So this is the procedure to use intern Shala Girls. If you want to see your application, so if you applied to 3, 4 companies or else, you can see it. I will log in mine and I will show you how to use that. ஒரு மொபைல்ல நான் காட்டட்டுமா இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸ் லாகின்ல தான் இருக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு Okay, I will show you. Don't worry. ஓகே Log in with Google. Just log in with Google. It will ask you account. Just click on it. If you forgot your password, kindly do this. So it opens, right? It opens with like how many applications I have applied, how many companies I have applied. So it shows the application status. What are the in touch in the sense means the company has messaged you. Not selected means you are not selected in that company. So this is the intern Shala chat box. So if you open this, you can see the companies that you have messaged. These are the so far companies. First of all, after your application, submit your application. If the application was very interested to the company, they will text you in this intern Shala message box. Okay, so you can see the messages that I received from the various companies as well. So in touch means their company is still in touch with you. It shows the application status as seen as well. If you are hired means it will show us that as you are hired. So the status will be updated in this. So if you are a registered user, if you want to edit your resume means just click your this as edit resume. So you can see my resume as well. I have updated my education details, training courses. So far we have attended in so far NPTEL courses and workshops I have attended. And then what are the skills I know? So in terms of what I know, MS Excel is also a skill, so you can also add that. So what are the accomplishments like that you can give? So what accomplishments in means it is your additional details. What have you done in it, like that. So you can edit. You should edit as well. It will show you a message like this. If you want to apply as a fresher job, or you should upload your it. If you download it, it will show your resume. This is how your intern Shala resume will show like this. Okay, you can also download it. So these are the procedures to if you are interested in training courses as well, what area you want to do the training courses, just select the training courses and apply for it. Okay, just log in it and do the payment means you can apply any online training courses in intern Shala. Because if you have any doubts, kindly interrupt me. You can ask your questions. Should I repeat anything more? Girls, any doubt, ma? No. No, ma'am, it's clear, ma'am. Okay, da. Thank you, ma. Thank you, girls. Thank you, ma'am. Thank Thank you, you, Anisha. You have Thank you, ma'am. explained very well.
and demonstrate பண்ணியே காமிச்சிருக்கீங்க. Very good ma. Thank you da. Okay, thank you, Anushya. Thank you for your wonderful Thank you so much, presentation. ma'am. Thank you. Now I invite Dr. K. Vanmadi ma'am for giving the vote of thanks. Yes ma'am. Good afternoon to all. For every beginning there is an end. The end which may lead some other good beginning. Likewise, we have come to the end of this webinar program. I should take this opportunity to thank our beloved chairman, Mr. B. Muniratnam sir, our secretary, Mr. M. Ramanan sir, to stand like pillars of support and guidance to make this function as a grand success. I thank our principal, Dr. S. Rukmani ma'am, with a vision of smoothing the entry of the students into the professional life and has a constant source of encouragement. Thank you, ma'am. We thank our chief guest, come our student or Mogana, for giving a tremendous speech to us, and as well as Miss Anisha Uma for giving tremendous speeches to us. Thank you to Mogana and Anisha Uma. I also thank my dear colleagues, non-teaching and mentor students who helped to make this function as a memorable one. Thank you, one and all. Thank you, girls. Thank you, mentors. Thank you, ma'am. Thank you, ma'am. Please Thank guide you, girls. ma'am. Please guide girls. Ma'am, record option off பண்ணிடுங்க ma'am. Shobha ma'am. Okay, ma, okay.